இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேஜை க்ரியேட் பண்ணிக்கணும், புரியுதா? ஃபஸ்ட்டு பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியும்ல. இதில் செட்டிங்ஸில் போய்ட்டு இங்கே பேஜுன்னு இருக்கும், இந்த பேஜஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ பேஜுன்னு போயிடலாம். அது உங்களோட ஓன் ஸ்கூலோட ஃபேஸ்புக்காக இருந்தாலும் அதில் அப்படியே போட்டு பேஜ் க்ரியேட் பண்ணி பண்ணலாம். அதில் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் போயிடணும். ப்ரொஃபைல் போயிட்டாக்கா இங்கே வந்து பேஜ் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பேஜ் டீட்டெயில்ஸில் ப்ரமோட் பேஜுன்னு இருக்கும். அந்த ப்ரமோட் பேஜை கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி உங்களோட கோல் வேணும், உங்களோட ஆடு வந்து எத்தனை பேருக்கு ரீச் ஆகுன்றது வந்து ஆட்டோமேட்டிக் அதுவே ஃபேஸ்புக்கே டிசைட் பண்ணிக்கும் எப்படி இந்த ஆடு வந்து எவ்வளோ தூரம் ரீச் ஆகும்னு சொல்லிவிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளும் வந்து இது பண்ணிக்கலாம், கெட் மோர் மெசேஜஸ், விசிட் விசிட் பேஜு, த்ரெட்ஸு, லீட்ஸு, இந்த மாதிரி வெப்சைட் விசிட்டு, மோர் கால்ஸ், அது மாதிரி நமக்கு எது ப்ரிஃபரோ அதை நம்ம ப்ரிஃபர் பண்ணிவிட்டு இது வந்து டேட்டா வந்து ஃபேஸ்புக் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வந்து இதில் கொடுக்கணும். ஸோ ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு இது ஏரியாவை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்தால் எது இதிலெல்லாம் நம்ம கொடுக்கலான்னு சொல்லியிருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசேஞ்சர், சரியா? எதில் உங்களுக்கு த்ரெட்ஸ் வரணும், எங்கே வந்து அவங்க டவுட்ஸ் கேட்பாங்க, கால்ஸ்லாம் எதில் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்மளோட கரன்சியை வந்து இது பண்ணிக்கணும். இதில் வந்து ரீச் ஆஃப் பீப்புள், எத்தனை பீப்புளுக்கு வந்து அது ரீச் ஆகும்ன்றது வந்து இருக்குது. பீப்புள் கொடுத்திங்கன்னா அது அவங்க வந்து அவங்களோட எங்கே வேணால் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு தேவையில்லாத ரீச்லாம் இருக்கும், அது தேவை கிடையாது. சூஸ் யுவர் ஓன்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட பட்ஜெட்டும் நம்ம கொடுக்கலாம், சரிங்களா? எத்தனை நாள் எவ்வளோ பேர் ரீச் வந்து 20,000லேருந்து 6,000 பீப்புளுக்கு ரீச் ஆகுதுனாக்கா அது 84 ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எத்தனை நாளைக்கு வேணும் அப்படின்றத மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே பில்லு கொடுத்தீங்கன்னா உங்களோட கார்டை ஆட் பண்ணி இப்போ 30 டேஸ்க்கு 84 ருப்பீஸ்னால் 2,545 ருப்பீஸ் 80 பைசா. ஸோ இதை நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு ப்ரொமோட்டுன்னு கொடுத்தோம்னா அது ப்ரொமோட்